அனைவரும் என்னுடைய அன்புக்கு பேர வணக்கங்கள். இந்த பதிவில பார்த்தீங்கன்னா, நீண்ட கால திருமண தடை. இந்த 12 லக்னங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பதிவில பார்ப்போம். அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில பார்த்தீங்கன்னா, 1, 2, 5, 7, 8, 12 இந்த சம்மந்தம் பெறக்கூடிய கிரகங்கள் தான் குடும்பத்தையும், களத்திரஸ்தானத்தையும் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப மேஷ லக்னத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா, 2ஆம் பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 7ஆம் அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால, ஒரு வளர்பிற வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள போய் வழிபடுறது ரொம்ப விசேஷம். அது ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் சீக்கிரமா திருமண தடையை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். தொடர்ந்து 27 வெள்ளிக்கிழமை பசுவுக்கு பார்த்தீங்கன்னா, உணவு தந்து பூஜை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீண்ட கால திருமண தடை விலகும். 27 வெள்ளிக்கிழமை பசுவுக்கு பூஜை பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவேலி மிலலை, அதாவது மாப்பிள்ளை சுவாமியை தொடர்ந்து வழிபடும் பொழுது, மாப்பிள்ளை சுவாமிக்கு அங்கேயே திருமணம் ஆகுது, கல்யாணம் செட்டு கொடுக்குறாங்க. அந்த மாப்பிள்ளைக்கு பார்வதி பரமேஸ்வரனும் பார்த்தீங்கன்னா மனித ரூபத்திலே காட்சி கொடுக்குறார்கள். அர்ச்சனை செய்து வாருங்கள். நிச்சயம்